மக்களை எப்படி இருக்கீங்க? உள்ள சாம்ராஜ்யத்துக்கும் சரியான ஒரு கோட்டை கட்டும் போட்டி. இந்த கோட்டை கட்டும் போட்டியின் இறுதியில் முதல் முறையாக இந்த வாரம் ஃபுல்லாக நடந்த டாஸ்கில் முதல் முறையாக கானா சாம்ராஜ்யம் ஒரு போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறது. 9 கற்களை அடுக்கி 9 ஆப்போசிட்ல மோன்ரே. என்ன நடந்திருக்கு? இவங்களுக்கு வந்து கல்லை வச்சு அடுக்கிட்டு பந்த கொண்டு எரியிற டாஸ்க். எந்த சீசன்ல இது இல்லையான்லாம் கேட்காதீங்க, வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும். இங்க என்ன 3 பேர்கள் சேர்ந்து 1 2 3 4 பேர் சேர்ந்து வந்து இதை பண்ணலாம். ஓகே, கல்லை அடுக்கணும். ஆப்போசிட் இருக்கவங்க பந்தை கொண்டு எறிவாங்க. கல் கீழே விழுந்துச்சுன்னா அவுட்டு. இல்லை முடியாமல் கரெக்டாக அந்த அந்த அவங்க கொடுத்துருக்க பாணியில் வந்து அடிக்கிட்டாங்கன்னா பாயிண்ட்டு. 3 தடவை மொத்தம் வந்து 9 தடவை மொத்தம் வந்து 9 கற்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. யாரு? கானா சாம்ராஜ்யம். சரி, தர்பி சாம்ராஜ்யம். இதில் நடுவர்களாக செயல்பட்ட விக்கல்ஸ் விக்ரம் மற்றும் நம்மளுடைய பாரு, 2 பேரும் ராஜாக்கள். இப்போ இதில் நடுவர்கள் அவர் தான். அப்படியே ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு பார்வதிக்கு. பார்வதி வழக்கம் போல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பண்ணிடலாம்னு நினைச்சாங்க. திருப்பி ஆடணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க பசர் அடிச்சதுக்கு அப்புறமும் அது மேலே கை வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அது வைக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லி திருப்பி அதுக்கு பிக் பாஸ் வந்து ஒரு செருப்படி கொடுத்தாரு. அப்படிலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிழிக்க முடியாது, திருப்பி நடத்த முடியாது அப்படின்னு. இதுக்கு நடுவில் வந்து கானா வினோத் வந்து ஒரு மாதிரி ஒரு சைக்காவே இருக்காரு. தேவையில்லாத விஷயத்துக்கு சண்டை போடுறது, தேவையில்லாத விஷயத்துக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தோணுதான்றதை சொல்லுங்க. சும்மா இருக்க விஷயத்துக்கெல்லாம் சும்மா டென்ஷன் ஆகிட்டு வச்சுக்கிட்டு அங்கே போய்கிட்டு கத்திக்கிட்டு வச்சுக்கிட்டு ஐயோன்னு இருக்கு. திவ்யா கூட வந்து இடையில கானா வினோத்தை வந்து எச்சரிக்கிறத பார்க்க முடியுது நம்மளால. நீ தேவையில்லாமல் டென்ஷன் ஆகுற, அப்படி டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு. அப்புறம் இருந்து மாறுவாரா? கிடையவே கிடையாது. ஃபைனலாக வந்து அவங்க 2 பேருக்குமே சண்டை வந்துருச்சு. இப்போ இதுக்கு நடுவில் பந்தை கொண்டு எரியும் போது இவங்க எல்லாருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வன்மமும் வக்கர புத்தியும் வெளியே வருது. சரி, இட் இஸ் எ கேம் அப்படின்னு சொல்லலாம். பட் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்னத்தை பேசுறது இவங்களை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இப்போ வந்து அந்த அணி வெற்றி பெற்றிருக்கிறது. இப்போ வந்திருக்கக்கூடிய 3வது ப்ரோமோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 3வது ப்ரோமோவில் ரொம்ப அழகான ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும். விஜே பாரு, நம்மளுடைய வாட்டர்மெலன் ஸ்டார் கானா வினோத், இவங்க 3 பேரும் சேர்த்து இப்போ ஜெயிலுக்கு போகணும்னு அறிவிச்சிட்டார் பிக் பாஸ். என்ன காரணம்? இந்த வீட்டில் இருக்கக்கூடிய 3 பேரால் வந்து சுவாரஸ்யமற்றவர்கள் இல்லைனா சிறுபிள்ளைத்தனமாக அனைத்தையும் ஹேண்டில் செய்யக்கூடிய ஆட்கள் அப்படின்ற அடிப்படையில் செலக்ட் பண்ணப்பட்ட நீங்கள் 3 பேரும் ஜெயிலுக்கு போகணும். சரி, வியாழக்கிழமை அது மாதிரி ஜெயிலுக்கு அமிச்சிட்டாங்களா? அதில் ஒரு கண்டென்ட் உள்ள கிரியேட் ஆகல. இவங்க 3 பேர் ஒன்றா ஜெயிலுக்குள்ளே இருந்தாங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் ரொம்ப சண்டை போட்டாங்க, ரொம்ப பேசுவாங்க, எல்லாத்தையுமே வந்து 1 2 3 4 அப்படின்ற இடத்துல வந்து நிற்க வச்சிட்டாங்க அப்படின்னு வாட்டர்மெலன் ஸ்டார் ஒரு சில ஆரம்பிக்கிறாரு. பாரு வந்து பார்த்தீங்கன்னா இனி வந்து ஒரு தியாகி அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இனிமேல் ஆடுவாங்க பாரு. அந்த ப்ரோமோலே அப்படி தான் இருக்குது. நைட்டு நடக்க போகிற விஷயம் என்னன்றதை பார்ப்போம். உள்ள இப்போ நடந்துகிட்டு இருக்க விஷயத்தில் சாந்திரா கூட ஒரு சண்டை, உள்ள வந்து பல குளறுபடிகள் போயிட்டே இருக்கு. அதை இன்னும் குளறுபடி ஆக்குறது எப்படின்றத பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. அது என்னன்றது தெளிவாக பார்த்துட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஆனால் சாந்திரா கூட இப்போ ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. என்ன மாதிரி? அவங்களோட வேலையை விட்டு போயிட்டாங்க. இவங்க ராணியா வந்து இவங்களுக்கு இருக்கக்கூடிய முழு சக்தியை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ எனி விச் வேஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வாரமும் இந்த டாஸ்க் சுவாரஸ்யமற்றுதான் உள்ளது. பெரிய லெவலில் சுவாரஸ்யமாலாம் இல்லை, சுவாரஸ்யமற்றுதான் உள்ளது. ஃபென்டாஸ்டிக்காக வந்து அப்படிலாம் இல்லை. இந்த டாஸ்க் இப்போ இருந்தது கொஞ்சம் பரபரப்பாக அது எரியிறது வைக்கிறது அது. பட் டாஸ்க்குள்ள அந்த கண்டென்ட்டுக்குள்ள அவங்க அந்த கேரக்டரை பில்டு பண்ணுற விதம் சுத்த மோசம். கருத்துக்களை பதிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.